இந்த ஆர்ஸ் பவர்னுடைய பவர் எதுக்காக ஆர்ஸ் பவருங்கிறது நமக்கு வந்து தேவைப்படுது. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, கவர்மெண்ட்டாக தானே செய்யுது. போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஸ்பீடு போஸ்ட் வச்சுருக்காங்களா இல்லையா? உங்கள் பேரையே மாற்றினாக்கா 10 லட்சம் ஆர்ஸ் பவராக மாறும். அதுதான் போஸ்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது 75 வயசு அவருக்கு. 74 74 முடிஞ்சிருச்சு அவருக்கு. 1959 12 1950 என்னது 75 ரன்னிங். சில பேர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சில பேர் பேசுகிறத உனக்கு ஒரு பெரிய கும்பிடு விட்டுரு என்ன ஆள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கும். சில பேர் பேசுகிறது புரியவே புரியாது, சில பேர் பேசுகிறது புரிகிற போல இருக்கும் ஆனால் புரியாது. சில பேர் அப்படி ஃபாஸ்ட்டாக பேசுகிறேங்கிற பேரில் பேசுவாங்க. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவலுடன் வந்திருக்கிறேன். என்ன தகவல் அப்படி என்று எடுத்துக்கொண்டால், ஆர்ஸ் பவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஃபார்மட் நியூமராலஜினுடைய கண்டுபிடிப்பில் ஆர்ஸ் பவர் ஒன்று இருக்குது. சொல்லியிருக்கீங்க, நிறைய கேட்டிருக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. இந்த ஆர்ஸ் பவர்னுடைய பவரு எதுக்காக ஆர்ஸ் பவருங்கிறது நமக்கு வந்து தேவைப்படுது. ஆர்ஸ் பவருங்கிறது என்னங்கிறது சொல்ல போகிறோம். நமக்கு பூஸ்ட் கொடுக்குது. ஆமாங்க, மொபைல் வச்சுருக்கிறோம், பூஸ்ட் போடலையா, அதுக்குள்ளே ஸ்பீடு ஏற்றுறதுக்கு கம்ப்யூட்டர்லேயும் வச்சுருக்கிறோம் இல்லையா, இருக்கா இல்லையா, எல்லாம் பூஸ்ட்டு போடுவோம், டக்குன்னு ஸ்பீடாக போகும். இது அதே தான். நம்மளுடைய காரண காரியங்களை எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணணும். ஸ்பீடு தேவைப்படுது. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, கவர்மெண்ட்டாக தானே செய்யுது. போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஸ்பீடு போஸ்ட்டு வச்சுருக்காங்களா இல்லையா? இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? துரிதமாக ஃபாஸ்ட்டாக போடுவோம், ஒத்துக்கிட்டோம்ல என்னமோ. இது அதே தான், ஸ்பீடு பூஸ்ட்டு. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்னா, உங்கள் தேதியில் ஒரு நம்பர் இருக்குது, அது 10,000 ஆர்ஸ் பவர் பை பர்த்லேயே இருக்குது. உங்கள் பேரையே மாற்றினாக்கா 10 லட்சம் ஆர்ஸ் பவராக மாறும். அதுதான் பூஸ்ட். அதனால தான் ஃபார்மட் நியூமராலஜி அப்படி தட்டினோன்னு டே 1 வேலை செய்யுது நம்ம சொல்கிறோம். அஷூரன்ஸே அதுக்கு தான் கொடுக்குறோம். தைரியமாக கவலைப்படாதீங்க, அது நல்லா வேலை செய்யும். அது பூஸ்ட்டு தான். அந்த ஆர்ஸ் பவருங்கிறதுக்கு அடுத்த பேர் பூஸ்டாக வருது. அதுதானுங்க வேணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது 75 வயசு அவருக்கு. 74 74 முடிஞ்சிருச்சு அவருக்கு. 1959 12 1950 என்னது 75 ரன்னிங். அவர் அதாவது சினிமாவுக்காக கூட சிலது அது வைக்கலாம், அதில் என்ன இருக்குது, அவர் வைக்கணும்னு அவரே சொன்னது தானே. நம்ம சினிமாலே ஆக்சுவல் கலரை ஆக்சுவலாக இருக்கிறது முத காமிச்சது ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் தான். அது எல்லோரும் புரிஞ்சிக்கணும். அவர் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆகுது. இயற்கையாகவே தான் இப்படி தான் அப்படிங்கிறது ஒரிஜினல் அப்படியே காமிச்சவர் ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் தான், சூப்பர் ஸ்டார் தான். அதுக்கப்புறம் தான் எல்லோரும், ஏன்னா சினிமாவிலேருந்து வெளியே வரும்போது மேக்கப் போட்டு அதை போட்டு வரும்போது அந்த அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி அப்படியே காட்டணும் அப்படிங்கிறத இருந்தது காலங்காலமாக. அதை உடச்சி சினிமாவுக்காக நான் போடுறது மேக்கப்பு, அது நடிப்பு. என்னுடைய ஒரிஜினாலிட்டி இது தான், இந்த பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ஓப்பனாக காமிச்சார். அதுதான் ஃபஸ்ட்டு. இந்த 75 வயசில் அவர் நடக்கிற நடக்கு பாருங்கள், என்ன பூஸ்ட் வச்சுருக்கிறாரு பாருங்கள், உடம்புல பேரில் வச்சுருக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கொடுத்தீங்களா, நான் கொடுக்குற பாலம் சேர்த்து கொடுத்தான்னு முதல்ல சொல்லிட்டேன். ஒரு ப்ரோக்ராம் மோதிர கையில் குட்டுப்பட்டாருன்ட்டு யாருனாலும் இருக்கலாம்ல. பாலச்சந்திரங்கிற மோதிர கையில் குட்டுப்பட்டார்ல, அந்த பேரில் பூஸ்ட்டு ஆர்ஸ் பவர் இருக்குது. அவர் நடக்கிற நடைய பாருங்கள். இன்றைக்கி 40 45 வயசில் நடக்கிறாங்க, அவர் 75 வயசில் எப்படி நடக்கிறாரு? அப்போது ஆர்ஸ் பவருங்கிறது அந்த பேரில் பூஸ்ட் கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் எல்லா காரியமும் ஃபாஸ்ட்டாக நடக்குங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதுதான் ஆர்ஸ் பவர் நான் உங்களுக்கு டியூன் பண்ணிடுறது. ஃபார்மட் நியூமராலஜி பேர் போடும்போதே அதை நான் டியூன் பண்ணுறது அதுக்கு தான். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பேசும்போது வணக்கம்னு சொல்லுங்கள், வணக்கங்க, நான் வந்து 5 நிமிஷத்தில் பேசி முடிக்கிறத 3/4 ஹவர் பேசிகிட்டு இருப்பாங்க. உடலில் ஸ்டெமினா இல்லை, அவர் அப்படி தான் பேசுவார். வணக்கங்க எப்படிங்க, அது அதேமாதிரி பேச்சிலே பார்த்தீங்கன்னாக்கா
விதவிதமாக ரகரகமாக இருக்குது. சில பேர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சில பேர் பேசுகிறத உனக்கு ஒரு பெரிய கும்பிடு விட்டுரு என்ன ஆள் அப்படி சொல்கிறதெல்லாம் இருக்குது. சில பேர் பேசுகிறது புரியவே புரியாது, சில பேர் பேசுகிறது புரிகிற போல இருக்கும் ஆனால் புரியாது. சில பேர் அப்படி ஃபாஸ்ட்டாக பேசுகிறேங்கிற பேரில் பேசுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய ஆக்டிவிட்டீஸ், அது எப்படின்னா இருந்துட்டு போகுது. ஆனால் இந்த பேரை நீங்கள் சரியாக பூஸ்ட் பண்ணி ஆஸ்பவரோடு வச்சிங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சிலையும் ஒரு தெளிவு கிடைச்சிடும், ஒரு பியூரிட்டி இருக்கும், ஒரு ஸ்டெமினா இருக்கும், ஒரு சக்தி இருக்கும். நமக்கு அறியாமலே உள்ள ஒரு ஆக்கஸ் பவர் உள்ளே சேரும். அதுதான் ஆர்ஸ் பவர் கொடுக்குறது. அதுதான் ஒரே வரியில் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நம்பர் இருக்குது, ஆக்சுவல் அந்த நம்பரினுடைய சக்தியே பவரே 10,000. நாம் அதை டியூன் பண்ணிட்டாவே 10,000 எங்கே இருக்குது, 10 லட்சமாக மாறிடும் அந்த ஆர்ஸ் பவர். அப்படி ஒரு பவர் இருக்குது. அதனால தான் நீங்கள் பேரை மாற்றி கொடுத்தா நீங்கள் எழுதுங்க, டே 1லேருந்து பவர் தெரியும். ஆமாம், 10,000 எங்கே இருக்குது, 10 லட்சம் எங்கே இருக்குது, என்ன சொல்கிறீங்க, எத்தனை மடங்கு? அப்போது ஃபார்மல் நியூமராலஜிங்கிறது சாதாரண விஷயங்கள் அல்ல. ஆனால் அதை பார்க்குறதுக்கும் நான் சொல்லுவேன், இல்லைங்க நீ கொடுத்தா கூட இருங்க நான் பர்மிஷன் வாங்கி சொல்கிறேன். வாங்கணுங்க. கடவுள் செய்கிற வேலையை நம்ம செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சௌகரியத்துக்கு செஞ்சிடலாமா? கடவுள் ஓகே சொல்லிடுவோம். அதுக்காக அதெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பர்மிஷன் கிடைக்கும். கிடைச்சிட்டு நடந்துருச்சுன்னா ஓகேங்க, நல்லா இருக்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால் ஆர்ஸ் பவருங்கிறது அது ஒரு கைண்ட் ஆஃப் பூஸ்ட் பண்ணுறது. நம்ம அந்த பேரை மாற்றுறது நம்மளை வந்துட்டு எல்லா விதத்துலேயும் நம்மளை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். செயல்படாமல் இருக்கிற ஒரு செயலை பேரை மாற்றிட்டாக்கா செயல்படுத்த வச்சிரும். ஸ்லோவாக இருக்கிறத அதை மொத்தத்தில் பூஸ்ட் பண்ணுறது. நாம் அதை ஆர்ஸ் பவர் சொல்லிடுறோம். எல்லாத்துக்கும் பூஸ்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது இல்லையா, நம்ம அதுக்கு ஒரு பேர், அதுதான் ஆர்ஸ் பவர். அப்போது நியூமராலஜிலே வந்துட்டு ஆர்ஸ் பவருங்கிறத கண்டுபிடிச்சி கொண்டு வந்தது நம்ம ஃபார்மல் நியூமராலஜி தான். நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.